சட்ட போராட்டம் நடத்தி காவிரியிலிருந்து தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் 7.5 டிஎம்சி தண்ணீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே ஆணையம். அதை கூட இவர்கள் கேட்கவில்லை, வாங்கவில்லை, உச்சநீதிமன்றம் செல்லவில்லை, விட்டுவிட்டார்கள். ஆக மென்மை போக்கை கடைபிடிக்கிறார்கள். இது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இப்ப தினம் ஒரு டிஎம்சி தண்ணீர் இந்த மாதங்களில் திறந்து விட வேண்டும் என்றால் அதிகம் இருக்கிறாங்க. இப்ப நேற்றுக்கு என்ன சொல்றாரு, 8000 கியூபிக் வாட்டரை தான் கொடுக்க முடியும்ன்றாரு. அப்ப 8000 கன அடினா அந்த ஒரு டிஎம்சியும் குறைக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இதை யார் நடைமுறைப்படுத்தணும்னா ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும். 40 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை எந்த ஆட்சியும் அரசும் நிறைவேற்றி கொடுக்கவே இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய உரிமை கிடைத்தது. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த உரிமையை அதுக்குத்தான் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை மீற கர்நாடகாவை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணன் கருப்பூர் ஆனந்த் கூட்டத்தில் வலியுறுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தோம். அத்துடன் டெல்டா பகுதியிலே அனைத்து கட்சிகளும் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டமும் நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனை வழங்கினோம். முதல்வர் அல்லது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை சந்தித்து கர்நாடக மாநில அரசின் இந்த நிலைப்பாடு குறித்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். இந்த கருத்துக்கள் ஏற்கப்படவில்லை என்றாலும் கூட ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது காவிரி உரிமை மறுக்கப்பட்டா எதிர்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக தான் மாறும். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழக அரசு ஒரே குரல் ஒன்னா நின்று நம்ம உரிமையை காக்க வேண்டிய தருணம் இது. கர்நாடகாவில் தொடர்ந்து காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அதேபோன்ற நடுவர் மன்ற தீர்ப்பையும் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவுகளையும் தொடர்ந்து மீறுவது என்பது இரண்டு மாநிலங்களினுடைய நல்லிணக்கத்தை கெடுப்பது மட்டுமல்ல, அரசியல் சாசனத்தின் மீதே தொடுக்கிற தாக்குதல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கிறது. காவேரி நீர் ஒழுங்காற்று குழு அளித்த தீர்ப்பை, அதாவது ஒரு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவை கர்நாடக அரசு மதிக்காதது உண்மையிலேயே தமிழக மக்களால் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தான் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் அதை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம். நீலகிரி மலையிலே உருவாகின்ற மழை நேரங்களிலே வருகின்ற உபரி நீரை மோயாற்றின் மூலமாக பவானி ஆற்றின் வழியாக காவிரிக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாசன பரப்புகளை அதிகப்படுத்த முடியும். அதற்கான முயற்சிகளையும் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம்.